இந்த போட்டை வந்து விட்டு பார்க்கலாம். ப்ரோ தான் வழக்கப்படி இந்த ரிமோட்டை வந்து ஹேண்டில் பண்ண போறாரு. வர வழியில் ஒரு ஸ்கூல் வரும்ல, சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். பப்பர் போடுப்பா அங்கே ரிவானோ. ஏய் என்ன தண்ணி ஓட்டமாக இருக்கு, அமைதியாக கிடந்தால இது காற்றுக்கு ஓட்டமால தெரியும் இந்த தண்ணியை. சரி விட, இதுதான் ஆர்பார் விட்டு வெளியேறப்படுது போட்டு. ஏய் ஏன் கீழே வைக்கிறா? ஓகே. இப்போ நம்ம வந்து போன முறை எடுத்துகிட்டு வந்த போட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னாச்சுன்னா அதோட பேலன்ஸ் பார்த்தாம வந்து கடல் இந்த ஆற்றுல வந்து கவுந்ததுனால உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வீணாக போயிடுச்சு. ஹாய் மக்கள், நான் மிஸ்டர் குட்டி மேனவன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூ அப்டேஷனில் வந்து போட்டை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த போட்டு வந்து யாராலையும் கவுக்க முடியாது, அந்தளவுக்கு பயங்கரமாக கொண்டது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. போட்டோட லீஃப் எவ்வளோ சுற்றுது பாருங்க ப்ரோ. சுக்கா ரெண்டு பேரும் ஒன்றா கம்மியா சுக்கா இருந்திருப்பான். சுக்கா பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்லோ மோஷனில் சூப்பராக திரும்பும். இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வேணும்னாக்கா ப்ரோட நம்பர் கீழே கொடுக்குறேன். வீட்டில் அழகாக டிசைனுக்கும் செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் இந்தமாரி நார்மல் டைமில் 90 கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருள் தான் இது. சின்ன வயசில் நம்ம எல்லோரும் செஞ்சு விளாடுவோம். செஞ்சு நானும் மழை தண்ணி பெஞ்சாலே இந்தமாரி போட்டு செஞ்சு விடுறது எனக்கு ஒரு வழக்கம் தான். இப்போ நம்ம இதை வந்து இந்த போட்டை வந்து விட்டு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ வேகத்தில் போகுது இந்த போட்டோட ஃபுல் வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு ரியலாக ஒரு விசைப்படகு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியாவே இருக்குது. இப்போ ப்ரோட்டை கேட்கலாம் வழக்கம்படி இல்லை போன போட்டுக்கு வந்து இல்லை எடுத்துட்டு போன போட்டுக்கு வந்து செய்யறதுக்கு 6,000 கிட்ட ஆயிடுச்சு. இந்த போட்டுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? சரி இப்போ வேற யாராச்சும் போட்டு செஞ்சு கேட்குறாங்க அவங்களுக்கு இது வந்து 7,000 கொடுக்கலாமா அவங்களுக்கு? இந்த மாதிரி இந்த உள்ள மோட்ரு ரிமோட்டு அதெல்லாம் வராமல் வெறும் போட்டு டிசைன் மட்டும்னாக்கா அது எவ்வளவு? ஆமாம், உங்களுக்கு வெறும் போட்டு மட்டும் வேணும்னாக்கா வெறும் 3,000 கொடுத்து வாங்கிக்கலாம். உள்ள மோட்ரு வச்சு இந்த ஆர்சி ரிமோட்டு பாருங்க, ஆர்சி ரிமோட்டோட வேணும்னாக்கா 7,000 கிட்ட. ஏன்னா உள்ளோட வாங்குறது ரொம்ப காசு ஆகிடும். அவங்க செய்யறது கூட எல்லாம் காசு கேட்கல, வெறும் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு போட்டு கொடுத்தா காசு. சரி நம்ம இப்போ இந்த போட்டை வந்து விட்டு பார்க்கலாம். ப்ரோ தான் வழக்கப்படி இந்த ரிமோட்டை வந்து ஹேண்டில் பண்ண போறாரு. வர வழியில் ஒரு ஸ்கூல் வரும்ல, வாங்க நம்ம இப்போ இந்த போட்டை வந்து விட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டை வந்து டெஸ்டிங் ரெடி பண்ணி சினிமாட்டிக்கே நல்லா தானே இருந்துச்சு. இல்லை இதில் எடு. இப்போ நான் போட்டு கவராதான் நமக்கே தெரில. அதனால நான் போட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டு மூவிங் எப்படி இருக்கு பார்த்துட்டு தான் நான் கையிருப்பேன். ஏன்னா போன முறை ஒரு தடவை கவுந்ததுக்கே 6,000 லாஸு. அதனால் இப்போ பார்த்துட்டு தான் நம்ம விடுவோம். அசையா போன வாட்டி கவுந்து இப்படி தான் அசையாத மரம் ஒன்று விழுந்ததுக்கு அதெல்லாம் வேண்டாம். சரி பேண்ட்டை தூக்கிக்கடா. அது பிரச்சனை இல்லை, மழை தண்ணி தானே. படகை வந்து வச்சு படகு இப்பயும் ஒரு மாதிரி ஒன் சைடு தான் அடிக்குது. போட்டு கவுந்துருன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த சைடு தண்ணிக்கு சாய்க்கு. ஆமாண்டா, போட்டா ஈஸியாக கவுத்து விட்டுரும் போல. சரி பண்ணிக்கலாம். இரு குளத்துக்கு போமா குளத்துக்கு போங்க. ஒரு குளம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இந்த வாவில் வடக்க இருந்து தெக்க பக்கம் அடிச்சிட்டு இருக்கிறனால போட்டு வந்து ஒன் சைடு அடிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. அங்கே ஒரு குளம் இருந்துச்சுல, அந்த குளத்துக்கு போமா. காற்று இல்லாமல் இருந்துச்சு. தண்ணியோட ஸ்பீடுக்கு தான் அடிக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், காற்று அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கனால போட்டை வந்து ஒன் சைடு சாயுது. ஏன்னா நம்ம பெரிய போட்டை ஓட்டக்கிறதே காற்று அடிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன போட்டால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதனால நம்ம இந்த இடத்தோட ஆர்பாருக்கு வந்தாச்சு. இந்த போட்டோட ஆர்பாரி தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து காற்று வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிக்கல. ஏன்னா உள்ள சைடில் வேற நாள் ஐயோ ரிவர்ஸ் உண்டு, இதில் ரிவர்ஸ் உண்டு. போட்டை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டை இப்போ ரன்னிங் பார்க்க போகிறோம். ஸ்பீடு டெஸ்ட் எத்தனை அடிகள் அடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். லோடு தண்ணி. காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதான் சொன்ன குளத்துக்கு போகலாங்க. சரி வா ஐயோ
இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காற்று ரொம்ப ஓட்டமாக இருக்கிறதுனால மெதலான இடத்துக்கு போக போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பெரிய போட்டை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். சின்ன போட்டுங்கிறதுனால காற்றுக்கு ஒன் சைடு அடித்து கவுந்து போயிடும். அப்புறம் உள்ளே வந்து ஒரு 10 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் உயிர் இழக்கிற மாதிரி ஆகி போயிடும். சரி, நம்ம வாங்க மெதலான இடத்துக்கு போகலாம். பைக் எடுத்துக்க போட்டை நீங்கள் செய்யணும்னாக்கா இதோட ஃபுல் தோற்றத்தையே பாருங்கள் ப்ரோ. இதில் என்னென்ன மெட்டீரியல் போட்டு செஞ்சுக்க? அதில் ஃபுல்லாக ஃபைபர் ப்ரோ. ஃபுல்லாக பார்த்துட்டா வந்து ஃபைபரு பாருங்க. ஒரு பெரிய விசைப்படம் எப்படி இருக்குமோ இருக்கு. ஃபுல்லாக இது வந்து ஆர்சி கண்ட்ரோல் தான். இது ஃபுல்லாக இன்ஜின் இருக்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஆர்சி கண்ட்ரோல் தான். இதில் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறனா சார்ஜ் போட்டுக்கலாம். வீலஸை தனியாகவும் கழட்டிக்கலாம். உள்ளே வேறு ஆள் ஒரு 10 பேர் நிப்பாட்டி வேறு வச்சுக்கிறோம். சுக்கம் லீஃபு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. வேணுன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கும் செஞ்சு தருவாங்க. சரி, போதும். ஆ லோகிஸே, போட்டு எடுக்குமா? இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துல காற்று ரொம்ப அதிகமாக இருந்தனால குளத்துல வந்து விட வந்துட்டோம். குளத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக கிடக்கு. அப்படியே நடு சூப்பராக கிடக்கு. குளம் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த குளம் மாதிரி தண்ணி சூப்பராக இருக்குது. ஆனால் குளத்துல படிக்கிறது அதிகமாக இல்லை. அந்த சைடு வர ஒரு படி இருக்குது, அங்கே இருக்குது, அந்த சைடு போவோம். சரி, படியில் நம்ம அந்த சைடு ஆப்போசிட்டில் பார்க்குறோம். படுதா ஓடுது. இப்போ நாங்கள் வந்து படி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆன் பண்ணிக்க. ஓட்ட வருது, நாங்கள் படுற படி. சுவிட்ச் ஆன் பண்ணிக்க. சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே கரெக்டாக நடக்குது இப்போ. அங்கே காற்று அதிகமாக இருந்ததுனால மிதக்கல, சாஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆன் இருக்கா? போட்டு திரும்பும்ல, திரும்ப அலைஞ்சு ஓட்டு. தனுஷ் தண்ணில் பாஞ்சிடணும் ஏதாச்சும் ஒன்றாக்கா. போட்ட வலை அப்படியே வீடியோ எடுத்துட்டு ஸ்லோ. ஏய், நம்மளோட போட்டு ஒரு வழியா வந்து தண்ணியில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கிட்ட வச்சு அழகாட்டு அப்படியே வியூவை பார்க்குற மாதிரியே. இப்போ வந்து போட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்போ ஃபுல் லோடில் போக போகுது. போட்டு தெரியுதா? ஒயிடாங்கல் தானே இருக்கு. திரு பார்த்துக்கோ, கொஞ்சம் வேகமாக விடவா? இரு கூட உன் கணிப்புக்கு எப்படி உன் போட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துருமில்ல? ரிவர்ஸ் போடு. ரிவர்ஸ்லாம் சும்மா வேற லெவல். ஃப்ரெண்ட் ஃபார்வர்டு. முன்ன அங்கே போ. ஃபுல் ஸ்பீட் ஆகி பாப்பா. ஃபுல் ஸ்பீட் அவ்வளோதானா? அன்னைக்கு ஸ்பீடாக பிக்கப் அந்த பட்டன் ஸ்பீடா? அப்படியே அதை எடுத்துட்டு போட்டு கவராது போல. இல்லை அது நல்லா தான் பேலன்ஸ் ஆகுது. அப்படி போ. சரி கூட ஆடுக்கிறேன். கூட எவ்வளோ தூரம் இருக்கு சரியா இருக்கு. நான் ரொம்ப ஃபாஸ்ட் வைக்கல. டிஸ்டன்ஸ் தெரியல. ரிவர்ஸ் ஆர்பார் உடச்சிடுவ போல. ஃபார்வர்டு. போட்டு சும்மா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ரிவர்ஸ்லாம் பாருங்க. ஃபார்வர்டு போடு. அப்படியே இழுத்து அடிக்குது. அங்கே இப்போ மேலேப்பா, மேலே திருப்ப. அந்த சுக்கான் அழகாக திரும்புது. சுக்கால டைரெக்டாக இப்போ நம்ம திரும்புறதே காமிக்கிறோம். சுக்கா திரும்புது அழகா. அழகா சுக்கால தான் ஓடுது. ரிவர்ஸ் வா. ரிவர்ஸ் போடு. காமி நான் ஓட்டி பார்க்குறேன்.
இப்போ நம்ம வந்து டிரைவிங் பண்ண போகிறோம். ஃபுல் த்ராட்டில் கொடுக்காத. ஏன் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தனா இதாகுது காற்றுக்கு. எடுக்க மாட்டேது. டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, சவுண்டு வரும் பாரு. இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் கண்ட்ரோல் இது அப்படிதான் இருக்கு. லேசா நம்ம போட்டில் விளைய மாட்டோமா. இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த இதில் நம்ம போட்டில் இப்படி ஸ்டேரிங் இப்படி லேசாக திருப்பினாலே வளையுது இந்த போட்டு. பாருங்கண்ணா, இப்போ நான் ரிவர்ஸ் வரேண்ணா, ரிவர்ஸ் பண்ணி இந்த பக்கம் ஸ்டேரிங் உடைக்கிறேன். இதை ஃப்ரண்ட்டில் போட்டு மேலே பக்கம் திருப்புறேன் பாருங்க. இல்லை கேமரா இப்படி வச்சிருக்கேன், ஓகேவா? இல்லை அப்படியே இருக்காது, இப்படி வச்சுருக்கேன். தெரிய மாட்டேது, ரெண்டும் தெரிய மாட்டேது. இப்போ ஃப்ரண்ட்டில் போட்டு மேலே திருப்ப போகிறேன். ஒயிட் ஆங்கிள் வச்சுக்கேன். வயலில் தான் இருக்குது. போட்டில் ரிவர்ஸில் வந்துருக்கு. ஃபார்வேர்டு காசே இல்லை. சரிங்க, காசு விற்க முடியுது போடா. இல்லை லூஸாக இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குது. டிஸ்கனெக்ட் ஆகிடுது, சவுண்டு கேட்டுச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆகுது. டிஸ்கனெக்ட் ஆகுது. மேலே இப்போ நம்ம போட்டு மாதிரி ஓடுது. நல்லா கொஞ்சம் கவராக மாதிரி தெரிஞ்சுக்கியா, அழகாக நம்ம லாங்காக வச்சு ஓட்டிட்டு இருக்கலாம். ஏன் டிஸ்கனெக்ட் ஆகுது? ஏதோ லூஸாக இருக்குது. காற்று ஓடி தந்துருக்கு. டக்குனு ரிவர்ஸ் போட்ட மாதிரியா இல்லையா? ஏன் இது அதில் தான் நான் இருக்கேன், தெரியுதா? வாட்டர் ப்ரூஃபா தண்ணிக்குள்ள நாங்கள் காத்தடிக்கிறோம். போகாத வந்துருக்கு. ரிவர்ஸில் இருக்குது. ஆனால் ரிவர்ஸில் கேட்க மாட்டேது ஸ்டேரிங்கு. கேட்கும், ரிவர்ஸில் கேட்க மாட்டேது. நானும் திருப்புறேன். ரிவர்ஸில் நீங்கள் லைட்டாக லோடு வச்சா வந்தால் தான் கேட்கும், சும்மா தெரியுது. டிஸ்கனெக்ட் ஆகிட போது பார்த்து. காற்று மேலே பிடி போட்டு பிறன்ற போகுது. கட்டிக்கிட்டுலாம் அடிக்காத. பெரிய பட்டு மாதிரி தான், கவுற மாதிரி போவானா, கவுராது போல. முன்ன போடு போட்டு அடைஞ்சிருச்சா? ரிவர்ஸ் தான் பண்ணு. இதோட ரிவர்ஸ் போடு. ஃப்ரண்ட்ல ஏய் தலை அங்கே உள்ளே எதிரியா? அங்கே காற்று ரிவர்ஸ்லேயே வந்துடு. அப்படியே ரிவர்ஸில் வந்தால் கவராதானா? நீ ரிவர்ஸ்லேயே வந்துரு. வளைஞ்சு போகுது இலோ போட்டு மாதிரியா? என்ன ப்ரொப்பல தட்டிச்சா? என்ன அது ப்ரொப்பல கீழே வந்துருச்சா? எல்லா பெரிய பொருளில் இலை வேலையாகும், அது மாதிரி எங்கள் சின்ன பொருளையும் பார்த்தீங்கன்னா இலை வேலையாயிடுச்சு. ப்ரொப்பலர் சுற்றி காமிங்க, வீடியோவில் காமியா. இங்கே ரிமோட் இருந்தாரு சுத்திச்சு. இலையில என்ன சுத்திச்சா? ஐயோ இலையில சாக்கு சுத்திக்கிச்சு. பாசி இல்லை.
இப்போ திருப்பி இப்போ போடு சுக்கான் திருப்ப பர்பலர் போடு இப்போ தந்துடா ஓடிடுமா ஓகே பாய் கேட்டேன் சார் ஒரு சலாம் போட்டு விடுவேன் சரி போதும்